Hi friends, welcome to Vismia Kudal. ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு வீக்கெண்ட் விலாகு நான் வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். வீக்கெண்டாக இருந்தாலுமே என்னோடய ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து டயட் பிளானு எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பெருசாக வெயிட்டு குறைக்கல. 6 மாதத்துக்கு 5 கிலோ குறைச்சிருக்கேன். பட் அது வந்து ஹெல்த்தியான வேலை. பெருசாக டயட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து செப்பரேட்டாக டயட் ஃபுட்டெல்லாம் வந்து எடுக்கலை. நான் வீட்டில் என்ன செய்கிறனோ அதை கம்மியாக சாப்பிட்டுக்கிறேன். 3 மீலுக்கு பதில் 2 மீல் 2.5 மீல் கொஞ்சம் நடுவில் வந்து பசிக்கிறப்ப ஏதாவது பிரஞ்ச் வந்து எடுத்துக்கிறது, அவ்வளோதான். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது ஜிம் போகாமல் 10 kg ரெடியூஸ் பண்ணணும். ஹெல்தி வேலை எல்லாமே சாப்பிட்ணும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம ஜிம் போனோம் அப்படின்னாக்கா சடன் வெயிட் வந்து குறையும், சடன் வெயிட்டும் வந்து ஏறும். நான் ஜிம்மும் போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லாம் வந்து ஜிம் போயிருக்கேன். ஸோ எனக்கு அது மார்னிங் வந்து ஜிம் போயிட்டு வந்து வீட்டில் வந்து திரும்ப நான் எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குது. எதுவுமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது. அதனால இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னீரில் ஒரு நூடுல்ஸ் அது எது செஞ்சாலுமே கொஞ்சமாக கம்மியாக சாப்பிட்டுக்கிறது. இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு மீல் நல்லா எடுத்துகிட்டு அடுத்த 2 மீல் வந்து கட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த 6 மந்த்தில் 5 kg தான் வந்து பண்ண முடிஞ்சுது. பட் நான் பெருசாக இந்த சாக்ரிஃபைஸும் பண்ணுற மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஒரு அப்செட் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இந்த பன்னீர் நூடுல்ஸ் வந்து செய்யறதுக்கான நார்த்தில் வந்து நான் போயிருந்தப்ப எனக்கு அந்த பன்னீர் நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி வந்து டேஸ்ட் வந்து வந்திருந்தது. இன்னொன்று, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கடையில் போய் சாப்பிடுவோமோ அதெல்லாம் வந்து வீக்கெண்டில் செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா இருக்கா, நம்ம சாப்பிட்ற அந்த கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் கம்மியாக சாப்பிடுவோம், கொஞ்சம் வந்து மெஷர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகிடும். ஆனால் ஹெல்த்தியான வேலை வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற ஐட்டம்லாம் நான் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து பன்னீர் நூடுல்ஸ் சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து ஒரு மைல்டு லஞ்ச் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அமேசானில் இப்போ வந்து ப்ரைம் டே சேல் வந்து போகுது. அதுக்காக நான் வாங்கியிருந்த சில ப்ராடக்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஒரு 3 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. ஒரு 5 பேசிக் மேக்கப் ப்ராடக்ட் காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி நான் ஒரு 5 பேசிக் மேக்கப் ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து பிரைம் டே சேல் வந்து 12th 14th வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50-80% வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால அந்த ஆஃபர் டைமாக பார்த்து வந்து வாங்கிட்டேன். இன்னொன்று வந்து டாப் பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இந்த பிரைம் டே சேல், இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் இதெல்லாம் வாங்கினோம்னா நமக்கு நல்ல ஒரு சேவிங் இருக்கும். இது வந்து நான் புதுசாலாம் ஒன்றும் ட்ரை பண்ணலை. மேப்ளினோட ஒரு கன்சீலர். இது கன்சீலர் அப்படின்னா என்ன, நம்மளோட அண்டர் ஐலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இது கவர் பண்ணும். ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட்டாக ஃபேஸ்க்கு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இதோட பேக்கேஜிங் வந்து இருக்கும். இதை நான் வந்து என்னோட அந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து யூஸ் பண்ணது. ஸோ அது எனக்கு நான் திரும்பவுமே வந்து போட்டேன். எல்லா டைமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னாலே ப்ராடக்ட் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களோட அண்டர் ஐல எல்லாம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம். நமக்கு அண்டர் ஐ இருக்கு அப்படின்னாக்கா டேரெக்டாக இப்படி டேப் பண்ணோம்னாக்கா நம்மளோட அண்டர் ஐ மட்டும் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் பியூட்டி பிளெண்டர் வச்சோ அப்படி இல்லைனாக்கா சேம் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு வந்து நல்லா நீங்கள் எப்படி டேப் பண்ணிட்டீங்கன்னா அண்டர் ஐ வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலான ஒரு டால்கம் பவுடர் கூட வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து 122 நான் வந்து வாங்கியிருந்தேன். ஷேட் நம்பர் வந்து 122. என்னோட ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் ப்ராப்பராக வந்து பிளெண்ட் பண்ணோன்னா பர்ஃபெக்ட் லுக் வந்து இருக்கும். அடுத்து வந்து அதே மாதிரி தான் ஃபிட்மி தான், மேப்ளினோட ஃபிட்மி. இதில் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுலேயே லைட் ஒயிட் டோன்லாம் கூட இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐவரி வந்து கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், இந்த பக்கம் வந்து போடலை. அந்த ஒரு கொஞ்சம் அந்த பிரைட் லுக் வந்து கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். பிளெண்டர் வந்து இதிலே வச்சிங்கனாக்கா அப்படி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி சாச்சிங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கூட இருக்கும். இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கல. அடுத்தது இது வந்து ஒரு 3-in-1 பென்சில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐப்ரோ பென்சில் இது. இந்த ஐப்ரோ பென்சிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது நீங்கள் லிப் லைனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், காஜலாவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் காஜலா உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ரொம்ப இப்போ பேசிக்காக நீங்கள் இப்போ தான் வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டீசென்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். புதுசாக அந்த கண்ணை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்காது, ஹைலைட் பண்ணி அப்படியே சட்டிலாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நான் வாங்கினதுக்கு ரீசன் ரொம்ப மைல்டாக இருக்கும். பேக் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மஸ்காரால இருக்கும் இல்லையா ப்ரஷ், அந்த மாதிரி ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா
அப்படியே வந்து அங்கங்க திப்பியா நிற்காது, அப்படியே ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகிடும். இதை எதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, சில பேர் சொன்னீங்க எனக்கு வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து இப்போ தான் வந்திருக்கு, அது போடுறது வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து ஒத்துக்கல, ஐப்ரோட அந்த டென்சிட்டி கம்மியாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பென்சில் மாதிரி வாங்கிட்டு பேக் சைடு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்காக இது வந்து நானுமே என்னோட பர்சனல் ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து ஒரு லிப்ஸ்டிக்கு, மேப்ளினோட லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 630. ஸோ இது வந்து ஒரு 200க்குள்ளே வந்து வந்தது. நான் இப்போ போட்டிருக்கேன்ல அந்த ஷேடு தான். இது லைட்டாக போட்டிங்கனாக்கா அப்படி நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். கொஞ்சம் டார்க்காக போட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் இதோட லுக்கு சொல்கிறேன். இன்னொன்று, நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ளஷ் தான். இந்த மாதிரி டியூப் மாதிரி வந்து வரும். நான் ஜென்ரலாக ப்ளஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ஒரு மாதிரி எல்லோ ஸ்கின் டோன் இருக்கிறது வந்து பிடிக்கும். சரி, இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். இது லைட்டாக அப்படி வந்து வச்சுட்டிங்கன்னா போதும் இருக்கும். நான் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த அப்படியே பர்ஃபெக்டாக அந்த லுக்கில் வந்து கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் மார்னிங் வந்து வந்தது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து ஆஃபர் வரப்போதில்லை, நாளைக்கு போய் நம்ம என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு நான் வாங்கினப்ப எனக்கு ஒரு 50% கிட்ட மணி வந்து சேவ் ஆனது. இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு 1500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1500 இல்லை 2000 வருது அப்படின்னாக்க எனக்கு 1200 கிட்ட அந்த மாதிரி தான் வந்து ஆனது. ஸோ நீங்கள் வேணாக்கா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ளஷ் தான் எனக்கு வந்து நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்லேயே இல்லை தேவையில்லாச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஒரு லுக்கு, ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்ட ஒரு லுக்கும் கொடுக்காம அப்படியே ஒரு நீட்டான ஒரு லுக் வேணும் அப்படின்னாக்க இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறப்ப கம்மி அமௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, அதுலேயும் உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து ஒரு மேக்லேருந்து 4000 ரூபாய்க்கு ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுட்டு எனக்கு வந்து செட் ஆகல, ஷேட் வந்து செட் ஆகல அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிக் லெவல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே போங்க. எனக்கு எப்போதும் பானிபூரி அப்படின்னாக்கா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எனக்கு கடையில் போய் வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சின்ன அருகுறுப்பு வந்துச்சுனாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு லெமன் ஜூஸை புளிஞ்சு ஊற்றி கொஞ்சம் புளியை கரைச்சி அந்த தண்ணி வந்து பானி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பூரி வந்து பார்த்திங்கனாக்கா நான் இப்போ வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நான் வாங்கியிருந்தேன். அந்த பூரி வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம திருப்பணுங்கிற அவசியம் இல்லை, தானாகவே வந்து திரும்பிக்கும். அதனால தான் நம்ம பூரி போடுறப்ப கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் போட்டோம் அப்படின்னாக்கா பூரி தானாக திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நம்ம அதுதான் வந்து பெரிய விஷயமா வந்து நினைக்கிறோம். ஸோ இந்த பூரி வந்து உங்களுக்கு வீட்லேயும் செய்யலாம், ஆனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ உருண்டையாக வந்து வரமாட்டேங்குது. மேபி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஈவினிங் வந்து சூப்பராக என் ஹஸ்பண்ட்லாம் நம்ம கடையில் விற்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கும் வந்து கொடுத்தப்ப அவள் பானி வந்து சாப்பிட மாட்டாள், இந்த பூரியை மட்டும் உடச்சி சாப்பிட்றதுல அவளுக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ இனிமேல் நான் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் பானிபூரி சாப்பிடணுமோ எனக்கு ப்ரீவியஸ் டேவே சொல்லிவிடுங்கப்பா, நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஒரு மெஷ் மாதிரி வாங்கியிருந்தேன். தலைக்கு போடுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இந்த விலாகில் வந்து இதோட ரிவ்யூ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான், ரீயூசபிள். நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் டேபிள் ஃபேன் இருக்கு, பெரியவங்க இருக்காங்க, யாருக்கா இருந்தாலுமே வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தைங்க வந்து இருக்காங்கனாக்கா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பயமே கை உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்கு இந்த மெஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட த்ரோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரி நல்ல ஸ்பீடாவே இருக்கு. இன்னொன்று, நான்லாம் ஹேர் ட்ரையர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டேபிள் ஃபேன்ல தான் வந்து எப்போதுமே தலை வந்து குளிச்சேன்னாக்கா காய வைப்பேன், ரொம்ப சீக்கிரமா காஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபேனுக்குள்ள போய் அந்த முடி வந்து மாட்டிடும், கொஞ்சம் வந்து அப்படியே ஃபேனோட ஸ்பீட் வந்து கம்மியாகும். பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தேடினேன். அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக எப்படி தேடணும்னு கூட அது வந்து தெரியல. ஸோ இப்போ குழந்தைங்கலாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேனில் வந்து மாட்டி விட்டுடணும். மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க கை விட மாட்டாங்க. இன்னொன்று வந்து விட முடியாது. இன்னொன்று, நம்மளோட முடியெல்லாம் போய் உள்ள மாட்டாது. நான் இப்போ ஃபேன் ஆன் பண்ணுற பாருங்க, அதே மாதிரி ஸ்பீட் இருக்கும். அந்த த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் வந்து மீஷோவில் 100+ ரேஞ்சில் தான் வந்து வாங்கினேன். வேணுனாக்கா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது. நிறைய புது ப்ராடக்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வரும். ஆனால் யூடியூப் மட்டுமே சில பேர் பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வந்து யூடியூப்பில் வந்து விலாகில் போடுறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அதில் வந்து இந்த நம்மளோட
பெட்டோட பேக் சப்போர்ட்டர் இருக்குல்ல அதுக்கான சில கவர்ஸு ரொம்ப சூப்பராக லெதர்லலாம் வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 400 ரேஞ்சில் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த 2 ப்ராடக்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, இது 2தோட லிங்க்குமே லாஸ்ட்டில் தான் வரும் வீடியோவில், அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேக் சைட்லாம் இப்போ லெதர்லலாம் கவர் மாதிரி எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 1200 1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் 4000 கூட வருது. ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பேசிக் லெவல் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தோன்றப்ப நான் அடுத்த லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் என்னோட பெட்ரூமோட தீமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கவர் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. பெட்ரூம்க்கு ஒரு ரெகுலர் லுக்லேயே இருக்கும், நம்ம கொஞ்சம் ஏதாவது மேக் ஓவர் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சிலே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. இது 2 பேர் சொல்லி போட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மட்டுமே போட்டதுனால அந்த காட்டை வந்து நம்ம சுற்றி போட வேண்டியதாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனலில் நிறைய நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். பியூட்டி டிப்ஸு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஸ்கின் கேர் வந்து நான் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் விரும்புறது ஷாப்பிங் தான், அதனால் மட்டும்தான் அந்த ஷாப்பிங் வந்து நான் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.